friends, welcome to Be an Example. So, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது Demonstrative Pronouns. So, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது Demonstrative Pronouns. So, already நாங்க personal, possessive, reflexive, relative, reciprocal pronouns பார்த்தாச்சு. So, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது Demonstrative. So, நிறைய பேருக்கு pronouns என்றாலே என்னடா நிறைய பேர் வித்தியாசமான பேரில் ஒவ்வொரு ப்ரோனவுன்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு குழப்பமாகவும் இருக்கும். ஸோ நான் அந்த ரீசன் அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் திரும்ப உங்களுக்கு என்னென்ன ப்ரோனவுன்ஸ் இருக்குன்றது உங்களோட மைண்டில் தெளிவாக பதியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்ன? அதாவது ஒரு வேர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் பாயிண்ட் பண்ணுது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரையோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பொருளையோ ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் பண்ணி நாங்கள் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பொருளை நாங்கள் ஒரு பொருளாக இருந்தால் அதை பாயிண்ட் பண்ணுறதுக்கு அது அருகில் இருந்தால் திஸ், அதே நேரம் அது தூரத்தில் இருந்தால் that. ஸோ ஒரு பொருளாக இருக்கும் பொழுது திஸ் that யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் பொருட்களாக, ஸோ ஒரு 2-3 கார் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிது, அதே நேரம் ஒரு 4-5 பஸ் உங்களுக்கு தூரமாக இருக்குது. அப்போ அருகில் இருக்கிறதுக்கு நாங்கள் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம் தீஸ், அதே நேரம் தூரமாக இருக்கிறதுக்கு those. ஸோ demonstrative pronouns ஈஸி. இந்த 4 pronouns தான் என்னென்ன? this, that, these, those. ஸோ சிங்குலருக்கு நாங்கள் பாவிக்க போகிறோம் வெரி குட் this, that, அதே நேரம் ப்ளூரலுக்கு these, those. குட். ஸோ உங்களுக்கு உதாரணம் விளங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒருத்தர் பக்கத்தில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது. ஸோ this is my dog. ஓகே, ஸோ அருகில் இருக்குது ஒரு பிராணி. ஸோ this. அதே நேரம் அவங்களோட வீடு தூரமாக இருக்குது. அப்போ that is her house. that. ஸோ bunch of flowers, நிறைய பூக்கள். ஸோ these. ஒரு ஆள்ற கையில் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்? these. அதே நேரம் நிறைய frogs தூரமாக இருக்குது. those. ஓகே, this, that, these, those. ஓகே, ஸோ சொல்லுங்க பாப்போம். this is my dog. ஓகே, ஸோ அவங்க சொல்கிறாங்க this is my dog. ஸோ அதே நேரம் இப்போ நீங்கள் சொல்கிறதா இருந்தால் this is her dog. ஓகே, ஸோ அந்த கேர்ளுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் தான் her. ஓகே, ஸோ அதே அவங்களாவே சொல்கிறதா இருந்தால் this is my dog. ஓகே, ஸோ நான் வீடுன்னு சொன்னால் நான் அது வீடு இல்லை, அவங்களோட ஸ்கூல். ஓகே, ஸோ தட் இஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கேர்ள்ற பேர் எம்லின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ எம்லி அவங்க சொல்கிறாங்க தட் இஸ் மை ஸ்கூல். ஓகே, ஸோ அதே இது இப்போ நான் சொல்கிறேன், இல்லாட்டி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்கூல். ஸோ தட் இஸ் மைக்கு பதிலாக என்ன சொல்லுவீங்க? her. நாங்கள் ஆல்ரெடி பாவிச்ச ப்ரோனவுன்ஸை நாங்கள் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் her school. ஓகே, ஸோ இந்த பூக்கள் வந்து நல்ல நறுமணம் கொண்டது. ஸோ இதை தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ these flowers smell nice. these flowers smell nice. ஸோ இங்கே வந்து ஸ்மெல் ஃப்ளவர்ஸ் சண்டைக்குள்ளே ப்ளூரல், அதால் ஸ்மெல். this flower, அதாவது ஒரு பூவாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? this flower smells nice. ரைட். ஸோ அது வந்து சிங்குலர். ஸோ சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். சிங்குலர் ப்ளூரல் போது வேர்ப் என்ன மாதிரி மாறும், அதாவது ஸ்மெல்ஸ் இது மாதிரி மாறும். அதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ கபர்டில் இருக்கிற ஃப்ராக்ஸ் வந்து அவங்களுக்கு சின்ன சைஸ். அப்போ அதால் அவங்க சொல்கிறாங்க those frocks are too small. those frocks are too small. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று. ஸோ இதில் இருக்கிற பிக்சர்ஸ் பாருங்கள். ஸோ அந்த பிக்சர்ஸும் அங்கே இருக்கிற சென்டென்ஸ்லையும் நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ முதலாவது பிக்சர். ஸோ ஒருத்தர் அவங்களோட கையில் உடுப்புகள் இருக்குது.
என்ன ஃப்ராக்ஸ் விருப்பம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டு யூ லைக் ட்ரெஸ்ஸஸ்? ஸோ கையில் இருக்கிற காட்டி இந்த ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு விருப்பமா? ஸோ என்ன வரும்? ஓகே யோசிங்க. ஸோ அடுத்த பிக்சர் பாருங்க. ஸோ தூரமாக பறவைகள் பறந்து போகுது. ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்க டு யூ லைக் பேர்ட்ஸ்? ரைட், தூரமாக பறக்கிற பறவைகள் உங்களுக்கு பிடிக்குமா கேட்குறாங்க. ரைட், ஸோ என்ன ப்ரொனவுன்ஸ் வரும்? Do you like these dresses? Do you like these dresses? Okay, plural, these. Do you like those birds? Those birds, plural. Do you like those birds? ஓகே, ஸோ அடுத்த பிக்சர் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கூடை இருக்குது. ஸோ இந்த கூடை உங்களோடதா என்ன அவங்க கேட்குறாங்க. ரைட், ஸோ ஏஸ் இந்த கூடை, ரைட், ஏஸ் யுவர் அம்ப்ரெலா? ஓகே, ஸோ ஃபில் பண்ணுங்க என்ன ஆன்சர் வருமுண்டு. ஸோ அடுத்தது ஏஸ், அதாவது தூரமாக இருக்கிற வீட்டை காட்டி இது அவங்களுடைய வீடா இது அவளுடைய வீடாண்டு அவர் கேட்குறார். ரைட், ஸோ ஏஸ் ஹர் ஹவுஸ்? ஓகே, ஸோ டக்குனு ஆன்சர் ஃபில் பண்ணுங்க. Is this your umbrella? Is this, okay, this, right? So next, is that her house? Is that, okay, singular. So அதால is வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிறபடியா this, தூரமாக இருக்கிறபடியா that. பாயிண்ட் பண்ணுறோம். உன்னை பாயிண்ட் பண்ணி குறிப்பிட்டு இது உங்களுடையதா அது அவளுடையதா. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஈஸி. என்னென்ன டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது? this, that, this, those. Very good. ஸோ இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ அடுத்த செஷனில் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்ப்பேன். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே வித் பி அன் எக்ஸாம்பிள்.